தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்று நாம் தியானத்துக்கு எடுத்துக்கொள்ள இருக்கிறதான வேத வசனம் ஆதியாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நோவா நீதிமானும் உத்தமனுமாய் இருந்தான். ஆமென். முதலாம் உலகம் என்று அழைக்கப்படும் காலகட்டத்தில் நோவா தீர்க்கதரிசிகளில் ஒரு முக்கியமானவன் தான். தேவனை அறிகின்ற அறிவு குறைவாக தான் அவனுக்கு காணப்பட்டாலும் அன்று நோவா ஒரு முக்கியமான ஒரு தீர்க்கதரிசி. தேவன் தமது இருதயத்தில் இருந்ததை மக்களுக்கு நோவா மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த காலத்தில் முதலாம் உலகத்தில் ஜனங்கள் துன்மார்க்கமான வாழ்க்கை வாழ்ந்து வந்ததினால் வரப்போகிற ஜலப்பிரளய நியாய தீர்ப்புக்கு தப்பித்து கொள்ள நோவா மூலம் தீர்க்க தரிசனமாக வெளிப்படுத்தினார். தேவன் தமது திட்டங்களையும் உணர்வுகளையும் பகிர்ந்து கொண்டுள்ளார். தீர்க்கதரிசி என்பவன் யார்? தேவனுடைய இருதயத்தை அறிகிறவன். தேவ திட்டங்களை அறிந்து அவைகளை ஜனங்களுக்கு முன்கூட்டியே அறிவிப்பவன். கர்த்தர் சொல்லுகிறதை அப்படியே சொல்பவன். கர்த்தர் காண்பிக்கும் தேவ ரகசியங்களை மக்களுக்கு முன்கூட்டியே சொல்லி வரப்போகும், அதாவது அழிவு தண்டனைக்கு தப்பித்துக்கொள்ள வழி சொல்பவனே தீர்க்கதரிசி. நோவாவிடம் இந்த ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி நோவா நீதிமானாக விளங்கினான், நோவா உத்தமனாக விளங்கினான், நோவா தேவனோடு சஞ்சரித்து கொண்டும் இருந்தான் என்று வசனம் சொல்லுகிறது. அன்று தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவன் பேசினார் என்பதற்கு பரிசுத்த வேதத்திலிருந்து நாம் அறியலாம். தீர்க்கதரிசிகள் மூலமாக தேவ பார்வையில் உத்தமனாக அவரோடு நெருங்கி பழக தேவ நீதிகளை நிறைவேற்றுபவர்களோடு தேவன் பேசினார். அந்த காலத்தில் அதில் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு, மோசே, தாவீது, ஏசாயா தீர்க்கதரிசி, எரேமியா போன்றவர்கள் உண்மை உள்ளவர்களாய் உத்தமமாய் தேவ வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் தேவனோடு நெருங்கி வாழ்கின்ற அனுபவம் வாய்ந்தவர்களிடம் தேவ கோபம், விருப்பம், வெறுப்பு காரியங்களை இவர்களிடம் வெளிப்படுத்தினார் தேவன். ஆமென். காட் பிளஸ் யூ.